Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் சப்பாத்தி சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதுலேயும் உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்துடலாம். சுகர் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம சுகர் சேர்க்கறனால நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சுகர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்படி எண்ணெய் சேர்க்கறதுனால மாவு காயாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை ஒரு பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இல்லை 2 உருளைக்கிழங்கு அதை பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கிறோம். நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை விரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி தான் விரித்து எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விரித்து எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா மாவுமே விரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை கல்லில் சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வச்சு ஒரு 2 நிமிஷம் இது வேக வைக்க போகிறோம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக வெந்து வந்தாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியில் ஒன்று இந்த மாதிரி வச்சு இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சாஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 சைட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து சப்பாத்திக்கு பாதிக்கு வைக்கணும். பாதி அளவுக்கு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இன்னொன்று பாதியை தூக்கி இதை மூடி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சாண்ட்விட்சும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் வைக்க போகிறோம். சாண்ட்விச் இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சிடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக வெந்து வரட்டும். நம்மளோட 2 சாண்ட்விச்சும் 1 சைடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடுமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி இந்த மாதிரி வைக்க போகிறோம்.
அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்பாத்தி சாண்ட்விச் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.